தேர்வின் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலானது தற்போது வெளியாகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். நீட் தேர்வினுடைய திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் 50 பேருக்கு முழு மதிப்பெண் பறிபோயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த நீட் தேர்வு முடிவு என்பது கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்போது 67 பேர் இந்தியா முழுவதும் 720க்கு 720, அதாவது முழு மதிப்பெண்களை பெற்றிருந்தனர். இது நீட் தேர்வு வரலாறில் முதல் முறை. அதாவது 67 பேர் இந்த முழு மதிப்பெண்கள் பெறுவது அபூர்வமான ஒரு விஷயம். அது போன்ற ஒரு விஷயம், அரிதான விஷயம் இந்த முறை நடைபெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பூதாகாரமான நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நீட் தேர்விலே இதுவரை நடைபெறாத விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது, ஆள்மாறாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, வினாத்தாள் வெளியாகி இருக்கிறது, பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது என நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். நீதிமன்றம் பல்வேறு விசாரணைகளை நடத்தி அந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ய சொல்லியிருந்தது. அதே போல இயற்பியலிலே 19வது கேள்விக்கு இரண்டில் எந்த பதிலை கொடுத்திருந்தாலுமே அது சரியான பதிலாக தேர்வு செய்யப்பட்டு மதிப்பெண் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு இந்த மதிப்பெண்கள் சரியாக வழங்கப்பட்டு தற்போது இந்த திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.